Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Motivational Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th term 3ல அளவைகள் அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் சம்பந்தமான கணக்குகள்லாம் பார்க்க போறோம். பரப்பளவு சம்பந்தமான கணக்குகள் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல என்னன்னா 6th term 3ல என்னென்ன முக்கியமான சம்ஸ் படிக்கணும், 6th term 2ல என்ன ஃபார்முலாஸ் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அதை படிக்கணும்ன்றது சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ 6th term 2 பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கட்டத்தை மட்டும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதை படிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 2 வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஏரியா அண்ட் வால்யூம்ல 2 வீடியோ போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோல முக்கியமான சம்ஸ் என்னென்ன படிக்கணும்ன்றது சொல்லியிருக்கேன் 6th மேக்ஸ்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை மனப்பாடம் பண்றதுக்கு எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்றது அப்படின்றத சொன்னேன். 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். இந்த மாதிரி எதுல இருந்து எது கேட்டாலும் உங்களால ஈஸியாக போடுறதுக்கு கிகடாமி டெசிமி அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தோம், கிங் ஹென்ரி டைட் பை ட்ரிங்கிங் சாக்லேட் மில்க் அப்படின்ற ஷார்ட்கட்டை வச்சு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஓகே, இது 6th term 2. அதே மாதிரி 6th term 3ல என்னென்ன கணக்குகள் பார்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கணக்குகள்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் சம், அதாவது பேசிக் சம்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு, ரெக்டாங்கிளோட பரப்பளவு, செவ்வகத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம், நீளம் இன்ட்டு அகலம் L இன்ட்டு B அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து செவ்வகம். அதுக்கப்புறம் சதுரத்துக்கு என்னது, அதுக்கு ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும், பக்கம் ஸ்கொயர் அல்லது ஏ ஸ்கொயர்னு சில இடத்துல ஃபார்முலா போடுவாங்க, சில இடத்துல எஸ் சைடு ஸ்கொயர் அப்படின்றது மாதிரி போடுவாங்க. நீங்க அதை பத்திலாம் குழம்பு தேவையில்லை. உங்களுக்கு வந்து நீளம் இன்ட்டு அகலம் பக்கம் ஸ்கொயர் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் செங்கோணம் முக்கோணம், செவ்வகத்தோட இது என்னது, முக்கோணத்துக்கு என்னன்னா 1/2 B இன்ட்டு H, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? 1/2 B இன்ட்டு H. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சது தான். இதனால இந்த பேசிக்கா தெரிஞ்சதை வச்சே போட்டுடலாம். மிகப்பெரிய ஃபார்முலாஸ்ல வரும் இல்லையா, கனளவு, கோலத்தோட கனளவு, உருளையோட கனளவு, அதுக்கு நம்ம ஷார்ட்கட் போவோம். சரிங்களா? ஓகே, இந்த இதெல்லாம் நீங்க டைரக்டா போட்டு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் டைரக்ட் சம். நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 7 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. 2 பேருக்குன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு அடுத்த சம்ல கேட்குறாங்க. இதெல்லாம் எடுத்துக்காட்டு சம் தான் நாங்கள் கொடுத்துருக்கிறது தான். இதுல என்னன்னா 15 இன்ட்டு 15, ஏன்னா சதுரத்தோட பரப்பளவு என்னது பக்கம் ஸ்கொயர், 15 ஸ்கொயர். சரிங்களா? இதுல வந்து 12 இன்ட்டு 7, இதெல்லாம் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அடிப்பக்கம் என்னது 18 சென்டிமீட்டர், உயரம் என்னது 12 சென்டிமீட்டர். இது ஒரு முக்கோணம், அழகா வரும் இல்லையா? சரிங்களா? 12 அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர் அளவுள்ள செங்கோண முக்கோணம். இதுக்கு என்னது 1/2 B இன்ட்டு H, அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டையும் பெருக்கணுன்றது செவ்வகத்துல பாதி தான் செங்கோண முக்கோணம். அதுதான் கான்செப்ட். செவ்வகத்துல பாதி என்னது, இந்த பக்கத்தையும் பெருக்குவீங்க, அதுல பாதி தான் முக்கோணம்ன்றதுனால 1/2 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா முக்கோணத்துக்கு ஃபார்முலா ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா. சரிங்களா? இப்போ அவங்க இந்த கணக்குகள் தான் கேட்பாங்க. இதை தான் நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் 3 கணக்குமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். பாருங்க, பின்வரும் L வடிவ அட்டையின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கின்றாங்க. மெயினா நமக்கு பரப்பளவு கேட்பாங்க. சுற்றளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 28 7, இது வந்து 7, இது ஒரு 7. இப்போ இங்க பாருங்க, இந்த அளவு இங்க 7னா இங்க என்ன இருக்கும், இங்கேயும் 7 தான் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த அளவு என்ன இருக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் 21. கரெக்டா? இதுல இருந்து இது வரைக்கும் என்ன இருக்கு, 21. அதே மாதிரி பாருங்க, இந்த இதை எடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் என்ன இருக்கும், 21. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் 7 + 28 + 28 + 7 + 21 + 21 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு வந்துடும். பட் சுற்றளவுல நான் கான்சிடர் பண்ணல, நான் பரப்பளவு மட்டும் நான் கான்சிடர் பண்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் 2 செவ்வகமா பிரிச்சிட்டேன். ஒரு செவ்வகம் இதுனா இது, இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இது ஒரு செவ்வகம். அப்புறம் இந்த மொத்தமா இது ஒரு செவ்வகம் அப்படின்றது பிரிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் செவ்வகம் பாத்தீங்கன்னா இங்க என்னது, அகலம் 7 சென்டிமீட்டர், நீளம் என்னது 21, மொத்தம் 28. அதுல இந்த 7, சரிங்களா, இந்த 7 போயிருச்சுன்னா எனக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கும், 21 இருக்கும். மொத்தம் 28ல இந்த 7 இங்க இருக்க 7 போயிருச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல 21 இருக்கும். அப்ப 21 வந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து 7. சரிங்களா? இதுதான் என்னது செவ்வகத்தோட பரப்பளவு. இதை பெருக்கி போட்டா இந்த செவ்வகத்துக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பிளஸ், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இங்க இருக்க ஒரு செவ்வகம், இது என்னது மொத்தம் 28, அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கலாம். இன்ட்டு அகலம் பாத்தீங்கன்னா 7. புரியுதுங்களா? இந்த ரெண்டு தான் பீஸா ஒரு கோடு போட்டுட்டு பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்ச முன்னாடி இது அழகா 28 தான் இருக்கு, இந்த இது 7 தான் இருக்கு. ஆனா இந்த இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இங்க எவ்வளவு அகலமோ அவ்வளவு குறைஞ்சிருக்கு, 7 அகலம். ஏன்னா இங்க 7 இருக்கனால இங்க 7 இருக்கு, குறைஞ்சிருச்சு. அப்ப 28ல 7 போச்சுன்னா 21.
ஸோ 21 × 7, அப்புறம் இங்கே 28 × 7 2 செவ்வகம் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2 செவ்வகத்தையும் இங்கே இது 2 பேருக்கு 1 7 1 14 147 பிளஸ் இது 2 பேருக்கீங்கன்னா 7 56 6 மிச்சம் 5 7 2 14 19 196. ஸோ இது 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர் 343. சரிங்களா? இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படியும் எழுதலாம், இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரி 2 விதத்துல எப்படி வேணா நீங்க நினைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கணக்குகள் உங்களுக்கு ரொம்ப கேட்குறாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த கணக்கு பாருங்க, 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரைவிரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு சதுர இது உருவாக்குறது. அதோட பரப்பளவு கணக்கு கேட்குறாங்க. அது கணக்கு நான் ஃபுல்லா எழுதல நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த புக்ல போய் பார்த்தோம். ஓகே, 15 சென்டிமீட்டர் இங்க இருக்கு. 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரைவிரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு செவ்வக விரிப்போ அல்லது ஒரு சதுர விரிப்போ உருவாக்கலாம் எனில் எந்த தரைவிரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுர தரைவிரிப்பு. இப்போ 15 சென்டிமீட்டர் 15 15 15 15 இந்த மாதிரி எத்தனை இருக்கு? 4 சதுர தரைவிரிப்புகள் இருக்கு. இதை வச்சு என்ன பண்றாங்க? ஒரு செவ்வகம் உருவாக்குறாங்க, ஒரு சதுரம் உருவாக்குறாங்க. அதான் கணக்கு. ஒரு செவ்வகம் உருவாக்குறாங்க, ஒரு சதுரம் உருவாக்குறாங்க. செவ்வகம் எப்படி உருவாக்கலாம்? இப்படி இப்படி இப்படி. சரிங்களா? சரிங்களா? 4 இது போட்டாச்சு. சதுரம் எப்படி உருவாக்கலாம்? 1 2 3 4 இப்படி உருவாக்கலாம். பாருங்க, இது ஒரு 15னா இங்க ஒரு 15, இது ஒரு 15, இது ஒரு 15. சரிங்களா? இப்போ 30 30 30 பக்கம், இது வந்து 30. இப்போ இதோட பரப்பளவு என்னது? ஏன்னா அது சதுரம் இல்லையா? அப்போ 3 9 2 0. சரிங்களா? 30 ஸ்கொயர். அதனால இப்போ இது பாருங்க, ஒரு பக்கம் 15, இன்னொரு பக்கம் 15 15 15 15 30 60 30 60. சரிங்களா? 60. இப்போ இது எவ்வளவு வருது? இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். 15 50 90 30 90 900. ஏன்னா பரப்பளவு மாறாது. இங்க இருக்க பரப்பளவு இங்க இப்படி வச்சாலும் அந்த ஏரியா, இப்போ ஒரு மேட் இருக்கு, மேட்டை நீங்க இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி சேர்த்து போட்டாலும் அந்த எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணுதோ அவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ண தானே செய்யும். அப்படின்றப்போ சதுர சென்டிமீட்டர் இது வந்து மாறாது. பரப்பளவு இந்த இதுல, அதாவது ஒரு பொருள் அப்படியே இங்க மாத்தி போட்டாலும் பரப்பளவு மாறாது. ஆனா சுற்றளவு பாருங்க, இங்க 15, இங்க பாருங்க இங்க ஒரு 60, இங்க ஒரு 60 60 60 120. சரிங்களா? அப்புறம் இங்க ஒரு 15, இங்க ஒரு 15 15 15 30. அப்ப எவ்வளவு வருது? 120 பிளஸ் 30 150. இது எதுக்கு? செவ்வகத்துக்கு. செவ்வகத்துக்கு வந்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர். சரிங்களா? 120 150 சென்டிமீட்டர். இது எதுக்கு? செவ்வகத்துக்கு. இதே வாங்க சதுரத்துக்கு வாங்க. இந்த சைடு 30 60 90 120. சதுரத்துக்கு எவ்வளவு? 120 120 சென்டிமீட்டர். புரியுதுங்களா அந்த கணக்கு? ஸோ இது சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கத்துல கூட்டிட்டு அழகா நீங்க இதை போட்டுடலாம். ஓகே, அதாவது 6th மேக்ஸ்லயே அந்த பரப்பளவு கணக்குகள் நல்லா இருக்குங்க. நான் இந்த தடவை சொல்றேன் பாருங்க, இந்த 6th மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கணக்கு இந்த தடவை வரும். ஏன்னா அவ்வளவு நல்ல கணக்குகள் இருக்கு. ரெண்டாவது, இந்த கணக்குகள் வந்து NCERT புக்லயும் ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா இதுல ஒரு கணக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் தப்பா போட்டாங்க. அந்த தப்பா போட்டதை சரி நான் செக் பண்ணும் அப்படின்றத இன்டர்னலா செக் பண்றப்போ அந்த கொஸ்டின் வந்து NCERT-லயும் அந்த கொஸ்டின் இருந்துச்சு. அதுல ஆன்சர் கரெக்டா இருந்துச்சு. அதை நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோல போட்டிருக்கோம். கி ஹே டே மீ டே சே மீ கெகட்டமி டெசிமி, இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர். அப்போ இங்க என்ன பண்ணணும்? 10ஆல பெருக்கணும். வெறும் சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர்னா 10ஆல பெருக்கணும். இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னா 10 2 தடவை போடணும். அதுவும் இல்லாம இங்க முன்னாடி 2 இருக்கு இல்லையா, அந்த 2ஐயும் சேர்த்துக்கணும். இப்போ 2 10 10 100. சரிங்களா? 10 10 100 2 எவ்வளோ? 200. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுவே வெறும் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் எத்தனை மில்லிமீட்டர் கேட்டாங்கன்னா ஒரு தடவை தான் 10 போடுவீங்க. ஏன்னா ஸ்கொயர் இல்லை. இந்த வீடியோ வந்து இந்த ஷார்ட்கட் அந்த இதில் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாட்டுவாங்க. அதாவது என்னன்னா, இங்க இந்த வலது பக்கம் போனா 10ஆல பெருக்கணும். எந்த ஒரு அளவுல இருந்து வலது பக்கம் போனா 10ஆல பெருக்கணும்.
அதுவே ஸ்கொயர் இருந்தா அந்த 2 தடவை அந்த 10 போடணும் அப்படின்றது இந்த முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாட்டுவாங்க. இந்த கணக்கு கண்டிப்பா வரக்கூடிய ஒரு கணக்கு. நல்லா தெரிஞ்சவங்க கூட அந்த இதை எவ்வளவு 10ஆல பெருக்கணும் எவ்வளவு 20ஆல பெருக்கணும்ன்றதை மறந்து நீங்க தப்பா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அதே மாதிரி 18 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது மீட்டர்னா இங்க இருக்கு, மீட்டர் இங்க இருக்கு. நம்ம எங்க போகணும்? சென்டிமீட்டருக்கு போகணும். அப்ப 10 100 100ஆல பெருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா 2 இது தாண்டி இருக்கு இல்லையா? 10னா 100. இங்க ஸ்கொயர்டு வரனால எத்தனை போடணும்? 100 2 தடவை போடணும். அப்ப எவ்வளவு வந்துச்சு? 1 போட்டு 4 0 வரும். இங்க ஒரு 18. இப்போ 18 இருக்குனால 18 போட்டு எத்தனை 0? 2 4 0. 2 3 4. இப்போ கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர், கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் 10 100 1000 1000ஆல பெருக்கணும். ஸ்கொயர் இருக்கனால 2 தடவை 1000 போடணும். இப்போ முன்னாடி 5 இருக்கு, அந்த 5 எழுதிக்கலாம். 3 0 6 0. 1 2 3 4 5 6 0. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுதான் கணக்கு. இப்போ இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக போடுங்க. 3.1 ஏன்னா ஜஸ்ட் சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? செவ்வகத்துக்கு இது எல்லாமே செவ்வகம் கணக்கு. சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. இந்த இதெல்லாம் போட்டு பாருங்க. இது எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஆன்சர் வேணும்னா நான் அந்த புக்கோட பிடிஎஃப் லிங்கை கீழே கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கொடுத்தேன். அதை வச்சு நீங்க டைரக்டா அந்த பயிற்சி எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சரும் கொடுத்துருப்பேன். பயிற்சி எண்டில் நான் உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பேன். அந்த ஆன்சரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? பிடிஎஃப் நான் இது கீழே கொடுக்குறேன். இது ஹோம்ஒர்க், இதுவும் ஹோம்ஒர்க். இது வந்து சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறது சிம்பிளான கணக்கு. இதுவும் ஹோம்ஒர்க். இது வந்து செங்கோண முக்கோணம் 1/2 b × h போட்டு பண்றது. இதுவும் ஹோம்ஒர்க் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மட்டும் தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் இதை நான் கொடுத்துருக்கேன். இது வெறும் சுற்றளவு கொடுத்துருந்தாலும் தேவையில்ல. பட் இருந்தாலும் இதை நீங்கள் ஜஸ்ட் போட்டு பாருங்க. இது ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் எதை பார்த்து பண்ணணும்? இதுக்கு முந்தின இருக்க வீடியோ பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கணக்கு. சரிங்களா? இதுக்கு முந்தின இருக்க வீடியோ பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஏதாவது ஒரு கணக்கு நடத்துகிறேன். மிச்சம் 2 கணக்கு நீங்கள் போடுங்க. சரிங்களா? இந்த கூட்டுருவம் திருப்பி கேட்பாங்க. இந்த கூட்டுருவத்தில் இதில் தான் கொஞ்சம் அழகுகள்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இதை போடுறேன். பாருங்க, இது 10 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ பாருங்க, இது மொத்தம் 50 சென்டிமீட்டர். இது வந்து 5 சென்டிமீட்டர். இது 5 சென்டிமீட்டர்னா இந்த இடமும் எவ்வளோதான் இருக்கும்? இந்த இடமும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது 5னா இது 5 தான் இருக்கும். அப்போ மிச்சம் எவ்வளோ? 5 போச்சுன்னா மிச்சம் இங்கே 10. இங்கே 10னா இங்கேயும் 10. அப்போ இது மேலே இருக்கிறது வந்து ஒரு சதுரம். சரிங்களா? பார்த்தாவே தெரியுது. இருந்தாலும் நான் அளவு வச்சு சொல்கிறேன். 5 இங்கே போயிடுச்சு, மிச்சம் 10, இங்கே 10. சரிங்களா? மேலே ஒரு சதுரம். கீழே பார்த்தீங்கன்னா இது 50, இது ஒரு 5. இது வந்து ஒரு செவ்வகம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கோணம் இருக்கு. அப்போ 3 உருவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சதுரம் இருக்கா? அந்த சதுரத்தில் 10 10 100. ஏன்னா ஏ ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வந்து 100. பிளஸ் செவ்வகம் இருக்கு. செவ்வகம் என்னது? நீளம் இன்ட்டு அகலம். 5 × 50 5 25 250 வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ 1/2 b × h. bன்றது என்னது? அடிப்பக்கம் 12. உயரம் என்னது? 5. சரிங்களா? 1 6 6 5 30. சரிங்களா? 30 250, அதாவது 100 250 பிளஸ் 30. ஸோ 380. இதுதான் ஆன்சர். சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா எத்தனாவது கணக்கு? 6வது கணக்கில் 3. 6வது கணக்கில் 3 380 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் சுற்றளவு என்ன பண்ணுவீங்க? 10 + 5 15. இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 13. அதுக்கப்புறம் இந்த ஏரியா என்னது? இந்த ஏரியா இங்கே 10 போயிடுச்சுன்னா மேலே 10னா இங்கேயும் 10 தானே. 10 போச்சுன்னா இந்த ஏரியா என்னதுன்னா 50. ஸோ இந்த 50 கூட்டணும், இங்கே 10 கூட கூட்டணும். சுற்றளவுனா சுற்றி இருக்க எல்லா அளவையும் கூட்டினா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஜாயிண்ட் உருவம் இருக்கு இல்லையா? அந்த ஜாயிண்ட் உருவம் ஜஸ்ட் எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும். சரி, இந்த இதுக்கு ஒரு கின்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம். ஸோ மொத்தம் 4 சதுரம் சுற்றி இருக்கு, ஒரு சதுரம் நடுவில் இருக்கு. மொத்தம் 5 சதுரம். இப்போ பாருங்க, இங்கே 4 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ இங்கேயும் 4 தான் இருக்கும். இங்கே 4, அப்போ இங்கேயும் 4 தான் இருக்கும். இங்கே 4 இருக்கனால இங்கேயும் 4 தான் இருக்கும், இங்கேயும் 4 தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம் இல்லையா? இந்த சதுரம்ன்றனால இங்கேயும் ஒரு 4, இங்கேயும் ஒரு 4. அப்போ எல்லா பக்கமும் 4 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு சதுரம் இது. சரிங்களா? இது ஒரு 4, இது ஒரு 4. இப்போ எல்லா பக்கமே 4 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு சதுரம். இப்போ எத்தனை சதுரம் இருக்கு? 5 சதுரம். எல்லாமே ஒரே அழகு இருக்கனால 5 தடவை இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும். ஒரு சதுரத்துக்கு பரப்பளவு என்னது? 4 ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இல்லையா? அப்போ 5 × 16 இப்படி போட்டுடலாம். சரிங்களா? ஒவ்வொன்று தனித்தனியாக போட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 5மே சதுரம் தான். இங்கே பாருங்க, இது ஒரு சதுரம் 3 இருக்குது. இது ஒரு செவ்வகம். சரி, செங்கோண முக்கோணம். சாரி,
இது வந்து ஒரு சதுரம், இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ ஒரு செங்கோண முக்கோணம், 2 செங்கோண முக்கோணம், 3 செங்கோண முக்கோணம், 4 செங்கோண முக்கோணம். இப்போ ஒரு சதுரத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க. இப்போ ஒரு 4 செங்கோண முக்கோணத்துக்கு கண்டுபிடிங்க. இதெல்லாம் அளவு டைரக்டா கொடுத்துட்டாங்க. அதனால இந்த சம நீங்களே போடுங்க. இதுல தான் நம்ம கொஞ்சம் கழிச்சு போட வேண்டியது இருக்கு. அதான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன். சரிங்களா? இது 2 ஹோம்ஒர்க். நான் எல்லாத்துக்குமே ஹோம்ஒர்க் கொடுக்குறேங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உண்டு. இப்போ நான் இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிடுது. அதாவது 6th term 3 ஃபுல்லாக முடிஞ்சிடும். 6th term 2ல அது மனப்பாடம் பண்ணுறது தான். அது அதாவது இந்த எதுலேருந்து இது கன்வர்ஷன் பண்ணுறது தான். அதுவும் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துறேன் ஷார்ட்கட். இப்போ 7, 8, 9 டைரக்ட் ஃபார்முலா. செவ்வகத்தின் சுற்றளவு பரப்பளவு காணுங்க. நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க, சதுரத்தை கொடுத்துட்டாங்க, சுற்றளவு கண்டுபிடிங்கன்றாங்க. அதே மாதிரி முக்கோணத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு செவ்வகம் சொல்லிட்டாங்க. செவ்வகம்னா என்ன இருக்கும்? நீளம் இன்ட்டு அகலம் இருக்கும். பரப்பளவு வந்து 820 சதுர சென்டிமீட்டர். அகலம் என்ன சொல்லிட்டாங்க? 20 சென்டிமீட்டர் எனில் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதனுடைய சுற்றளவும் கேட்குறாங்க. இப்போ நீளம் என்னது? 820 by 20 0 அடிச்சுட்டு 41. ஸோ நீளம்ங்கிறது 41 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுங்கிறது என்னது? சுற்றளவுங்கிறது வந்து இங்க 20, சரி இது 41 நீளம், இது வந்து 20, இங்கேயும் 20, இங்கேயும் 20. அப்போ எல்லாத்தையும் கூட்டி போட்டா போதும். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா வேணும்னா 2l plus b. 2l plus b னா 2 நீளம் 41 plus 20. அதாவது நீளத்தை அகலத்தையும் கூட்டி 2ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா 2 தடவை இருக்குன்றனால. சரிங்களா? கூட்டி வர்றதான் உங்களுடைய விடை. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. எனில் ஒரு பக்க அளவு மற்றும் பூங்காவின் பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ சதுரத்தின் சுற்றளவு என்னது? 4a. ஏன்னா இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு 4 பக்கத்துக்கு கூட்டினா 4a. இப்போ 4aங்கிறது வந்து 40 மீட்டர். அப்படின்னா ஏங்கிறது வந்து 10 மீட்டர். சரிங்களா? ஏங்கிறது வந்து 10 மீட்டர். இப்போ ஏங்கிறது 10 மீட்டர்னா பரப்பளவு என்னது? பரப்பளவு 10 ஸ்கொயர் = 100. சரிங்களா? ஸோ இதுதான் கணக்கு. ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றளவுல இருந்து நீங்கள் பக்கத்தை கண்டுபிடிக்கணும், பக்கத்துல இருந்து இதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சாதாரண கணக்குகள் தான். பட் இருந்தாலும் ஜஸ்ட் இதில் பார்த்துருவோம். ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம். இது வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இந்த சம்மு ஓல்டு புக்கில் இருக்க சம்மு அப்படியே கேட்டிருக்காங்க. இது வந்து புது புக்கு சம்மு, இதையும் போட்டிருக்காங்க. அடிப்பக்கம் 25, உயரம் 20. அந்த வயலை செப்பனிட ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபாய். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா சதுர மீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே அது பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சுற்றி வேலியிட அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அது சுற்றளவு வரப்ப சொல்றேன். சதுர மீட்டருக்கு செப்பனியிட சதுர மீட்டருக்கு அப்படின்னு வந்தாவே, அந்த சதுரன்ற வார்த்தை வந்தாவே என்ன பண்ணணும்? நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க வேணும். பரப்பளவு என்னது? 1/2 b × h. b வந்து 20, சரி 20 25. சரிங்களா? அப்படி மாற்றிப்பட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 2 10. இப்போ எவ்வளோ வருது? 250. 250 சதுர மீட்டர். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னா 250 சதுர மீட்டருக்கு 250 × 45 அவ்வளோதான். சரிங்களா? 25 45 5 25 மிச்சம் 2 2 10 12 2 10 12. இப்போ இங்கே வந்து 4 20 0 மிச்சம் 2 4 2 8 9 10. இப்போ 1 1 2 5. இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா? இந்த 0 போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ வருது? ரூபாய் 11,250. அப்போ இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாவே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வேலியிட அப்படின்னு வருதா இல்லை சதுர மீட்டருக்கு அப்படின்னு வருதான்னு பார்க்கணும். சதுர மீட்டர் அப்படின்னாவே அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். வேலியிட அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இங்கே சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம பரப்பளவு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டீங்க. பரப்பளவு கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு சதுர மீட்டர், ஒரு சதுர லிட்டர், அந்த ஒரு சதுர அதுக்கு பக்கத்தில் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை மொத்த பரப்பளவோட பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வராதான் விடை. எவ்வளோ ரூபாய்னு வந்துருச்சு. ஸோ இந்த கணக்கு கேட்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் கேட்பாங்கன்னு சொன்னதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகு கொடுத்து மாற்றி கேட்கறது, அதுக்கப்புறம் இந்த கூட்டு உருவம் கொடுத்து கேட்கறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமௌண்ட் வச்சு கேட்கறது தான் ரொம்ப முக்கியமான கணக்கு.
ஸோ இது ஒரு நல்ல கணக்கு. இதுவும் வந்து பார்த்தா என்சிஆர்டி புக்லையும் இருக்குது. பின்வரும் வடிவங்கள் சம பரப்பளவுடையவை எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளது? இந்த மாதிரி சம பரப்பளவு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா 1 1ன்னு போட்டுக்கோங்க. 1 1 1 1 1 1 1 1 1 1. இது பாருங்களேன், சுற்றளவு கணக்கு தான். இப்ப இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்குன்றதுனால கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்றேன். சரிங்களா? 1 1 போட்டீங்க, இங்க 1 1 1 1 1 1. ஏன்னா அவங்க எதுவும் அளவு கொடுக்கல, அதனால நம்ம 1 சமன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் 1 கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்க 1 2 3 அளவு கூட்டுறேன். 1 யூனிட் 2 யூனிட் இல்லையா? 1 2 3 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இதில் எது கம்மியாக இருக்கு? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்குறாங்க, என்சிஆர்டி புக்லையும் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கங்க. இதுக்கு பாருங்க, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும், இது ஒரு முக்கியமான கணக்கு. அதனால இந்த புக்ல இருந்து ஒரு கணக்கு கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொன்னது காரணம் நிறைய முக்கியமான கணக்குகள் இருக்கு. அந்த முக்கியமான கணக்குலாம் நானே நடத்திடுறேன். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும்னு கேட்குறாங்க. இப்போ இது என்னது? செவ்வகம். செவ்வகத்துல என்ன இருக்கு? நீளம் அகலம் இருக்கு. சரிங்களா? நீளம் அகலம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு பக்கமும் இருமடங்கு ஆகுது. அப்பனா 2L ஆகுது, 2B ஆகுது. பரப்பளவு என்னதுங்க? L×B. L×க்கு பதிலாக என்ன பண்றீங்க? 2L 2B. ஏன்னா இதுதானே வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ 2 4 4 வெளியே எடுத்துக்கலாம். L×B அப்படியே இருக்கு. அப்ப எத்தனை மடங்கு ஆகுது? நார்மலா இருக்கிறத விட 4 மடங்கு ஆகுது. புரியுதுங்களா? ஜஸ்ட் எத்தனை மடங்கு ஆகுது, நீளம் அகலம் எத்தனை மடங்கு ஆகுதுன்றவங்க அத்தனையும் அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா வந்துடும். சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ இது மனப்படம் பண்ண தேவையில்லை, மனப்படம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் யோசித்து போடுங்க. செவ்வகத்தை போட்டுட்டு நீளமும் 2 ஆகுது, அகலமும் 2 ஆகுது. ஏன்னா ரெண்டையும் பெருக்குறீங்க, பெருக்கிற 2 4 ஆகுது, 4 மடங்கு ஆகுது அப்படின்றத புரிஞ்சு படிங்க. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல மனப்பாடம் பண்ணா கூட குழம்பிடும். ஒரு செகண்ட்ல உங்களுக்கு வந்து யோசிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இது பாருங்க, ஒரு செவ்வக வடிவ தாளின் நீளம். ஒரு செவ்வக வடிவ தாளின் நீளம். இது ஆன்சர் நம்ம புக்கில் தப்பா இருக்கு, ஆனால் என்சிஆர்டி புக்கில் கரெக்டாக இருக்கு. ஸோ நான் கரெக்டான ஆன்சர் சொல்றேன், ஆனால் புக்கில் இருக்கிறது தவறு ஆன்சர் இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கோங்க. 15 சென்டிமீட்டர் நீளம், 12 சென்டிமீட்டர் அகலம். ஒரு மூலையிலிருந்து ஒரு செவ்வக வடிவ துண்டு வெட்டப்படுகிறது. இப்போ இந்த ஒரு செவ்வக வடிவ துண்டு இப்படி வெட்டுறாங்க. வெட்ட முன்னாடி மீதி உள்ள தாள் பற்றிய பின்வரும் சரியான கருத்து. இந்த கணக்கு எனக்கு தினமும் ரொம்ப ரொம்ப எனக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல கண்டிப்பா இந்த கட் பண்ண பின்னாடி உங்களுக்கு என்ன வருது? இந்த மாதிரி ஒரு பீஸ் வருது. சரிங்களா? 15, இது 12 கட் பண்ணிட்டீங்க. இப்போ பரப்பளவு குறையுமா குறையாதா? கண்டிப்பா பரப்பளவு குறையும். ஓகேவா? இப்போ பரப்பளவு மாறும்ன்ற ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு, இரண்டுமே மாறும் அப்படின்றது இங்க இருக்கு. பரப்பளவு மாறாதுன்னு இருக்கு, இது வராது. இரண்டுமே மாறாதுன்னு இருக்கு, இது வராது. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வராது. இந்த 1 இந்த 3ல தான் இப்போ நமக்கு எது வந்து வரும் வராதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு 3 இங்கே 2ன்னு வச்சுக்கிறேன். கட் பண்ணி எடுக்கிறப்போ பாருங்க, இந்த இது எடுத்த பின்னாடி இப்போ இந்த 2 இங்கே 2 வருமா? இப்போ 2 குறைச்சிட்டா இங்கே என்ன வரும்? 10. சரிங்களா? அதே மாதிரி இங்கே மொத்தம் 15. 15ல 3, அதாவது மொத்தம் 15ங்க. 15ல இந்த 3 வரைக்கும் கட் பண்ணிட்டேன் என்ன வரும்? எனக்கு 12 இங்கே இருக்கும். 12 இருக்கும். மிச்சம் 3 பண்ணி 15. சரிங்களா? இப்படி வந்துருச்சு. இப்போ பாருங்க, இங்கே 2 இங்கே 3. இப்போ இதோட சுற்றளவு பாருங்களேன். சுற்றளவுனா 12 12 15 30 40 50 54ன்னு வருது. இதை கூட்டி பாருங்க, இதையும் கூட்டி பார்த்தாங்கன்னா அதே தான் வரும். அப்போ அந்த ஏன்னா செவ்வகம் வெட்டுறப்போ இங்க வெட்டுறப்போ இங்க வர டிஸ்டன்ஸ் வந்து இங்க கவர் ஆகும். இங்க வெட்டுறப்போ இங்க வர டிஸ்டன்ஸ் இங்க கவர் ஆகும். நடந்து போறது தாங்க. நீங்க இப்படி நடந்து போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? இப்படி நடந்து போறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு இப்ப இங்க நடக்க வேண்டியதை இங்க நடந்துடுறீங்க, இங்க நடக்க வேண்டியது இங்க நடந்துடுறீங்க. அதுதான் விஷயம். அப்ப சுற்றளவு மாறாது, பரப்பளவு மட்டும்தான் மாறும். அப்ப ஆப்ஷன் ஏ என்னது? சுற்றளவு மாறாது, பரப்பளவு மட்டும்தான் மாறும். ஏன்னா இந்த இதை வச்சு எந்த ஒரு யூனிட் வச்சுக்கோங்க. 2 3 பதிலாக நான் ஏதாவது வேற ஏதாவது வைக்கடா சார்னா வச்சு பாருங்க. வச்சு போட்டு பார்த்தாலும் இதே தான் வரும். அப்போ சுற்றளவு மாறாது, பரப்பளவு மாறும். ஆனா நம்ம புக்ல என்ன ஆன்சர் போட்டிருக்காங்க? ஈ தான் போட்டிருக்காங்க. பட் கரெக்டான ஆன்சர் ஏ. சுற்றளவு மாறாது, பரப்பளவு மாறும். சரிங்களா? அதுக்கடுத்து
ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த இதோட வீடியோவில் முடிச்சிருவோம். அடுத்து பயிற்சி 3.2 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.